இங்க முத்துவும் இருந்துகிட்டு அண்ணாமலையை ஸ்கூல்ல விடுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மீனாவும் முத்துக்கிட்ட வந்துட்டு, முத்து நானும் வந்து கிருஷ்ண பார்க்க வரேனே, அப்படியே கிருஷ்ண பார்த்த மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் அவங்க கிட்ட பேசின மாதிரி இருக்கும், அவங்க பாட்டி இருந்தாங்கன்னா எதோ சொல்லுவாங்க, ஸ்கூல்ல நம்ம ஒன்றும் தெரியாது இல்லை, பேரண்ட்ஸ் மாதிரி நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவுமே முத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. உடனே மீனாவுக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலைட்ட ஒரு பொய்ய சொல்லி மீனாவையும் கார்ல ஏற்றிட்டு டேரக்டா இங்க அண்ணாமலையை கூட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அங்க ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை தன்னோட ஆஃபீஸ் ரூம்குள்ள போறாரு. அவங்க அந்த சைடு போனதுக்கு அப்புறம் இங்க டேரக்டா கிறிஸோட கிளாஸ் ரூம் போயிட்டு இங்க டேரக்டா முத்துவும் மீனாவும் கிருஷ்ண பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ண இன்னைக்கு வரலங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க டீச்சரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மீனா ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு, சரி பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அந்த கிருஷ்ணோட டீச்சருமே இங்க மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்டு, நீங்க யாரு, கிருஷ்ணுக்கு சொந்தக்காரங்களா இல்ல ரொம்ப வேண்டப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா முத்து இருந்துகிட்டு, இல்ல அந்த பையன் எங்களுக்கு தெரிஞ்சவன் தான், சொல்ல போனா தூரத்து சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டு வந்த கிளாஸ் டீச்சருமே, எங்க தூரத்து சொந்தம்னு சொல்றீங்க, ஏன் அந்த பையனை பத்தி தெரியாதா, அந்த பையன் எப்ப பார்த்தாலும் வியாழக்கிழமை லீவ் போட வச்சிடறாங்க, இது ஏன்னே தெரியல, இதை பத்தி நான் ஆல்ரெடி அவங்க பாட்டிக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன், ஆனா அவங்க எனக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க. இது கேட்ட உடனே இந்த பக்கம் மீனாக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப எதுக்காக வியாழக்கிழமை லீவ் போடணும், அப்பனா வியாழக்கிழமைனா இந்த மாதிரி மாமா ஸ்கூலுக்கு வராரு, மாமா கண்ணில் கிறிஸ்து பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த அவங்க அம்மா வந்து பிளான் பண்ணிருக்காங்க, அப்பனா அவங்க அம்மா வேற யாரும் கிடையாது, ஜீவா தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனா கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க அண்ணாமலையும் முத்து மீனாவும் இங்க ஸ்கூல் காம்பஸ்ல நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க அவர் வேகமா வராரு. வந்துட்டு முத்துக்கிட்ட, என்னாச்சு முத்து, எதுக்காக எங்கேயே நிக்கிறீங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் முத்துவுமே நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. இது கேட்டோன்னா அண்ணாமலைக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. அவங்களுமே இந்த விஷயத்துல எனக்கும் ஜீவா மேல டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே வாயை திறந்து சொல்றாங்க. இது கேட்டோன்னு தான் இங்க மீனாக்கும் புரியுது, எப்படி மாமா உங்களுக்கு ஜீவா மேல டவுட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி மீனா கேட்கறாங்க. அப்பதான் அந்த வீடியோ கால்ல பேசுறப்போ அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே ஜீவா மாதிரியே இருந்துச்சு, அந்த பொண்ணு ஏற்கனவே வீட்டுக்கு வந்து பேசுச்சு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரல் கூட கொஞ்சம் சேம் தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு அக்யூரேட்டா குரலை பத்தி தெரியல, ஆனா உருவம் பார்க்க ஜீவா மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையும் தெளிவா போட்டு உடைக்கிறாரு. அப்பதான் முத்துவுமே, அந்த ஜீவாவோட குழந்தை கிறிஸ்துனா அப்ப இது மனோஜோட குழந்தை தான்ப்பா அப்படின்ற மாதிரி இங்க முத்து அண்ணாமலைட்ட ஒரு பெரிய குண்டா போடுறாங்க. இதை கிட்ட அண்ணாமலை பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னப்பா சொல்ற, அப்பனா நம்ம மனோஜுக்கு பிறந்த குழந்தைய கிறிஸ்து அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாப்பா, ஆனா இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா நம்மளுமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவோட தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஸ்கூல்ல இருந்து டைரக்டா இங்க கிறிஸ்டோட பாட்டிக்கும் கால் போகுது. அவங்களுமே சரியா வியாழக்கிழமான லீவ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே பெருசாக்கி, இங்க பாருங்க நாளைக்கு அவங்க அம்மாவோட கண்டிப்பா வந்தாகணும், இல்லைன்னா கிறிஸ்டுக்கு நாங்க வந்து சஸ்பென்ஷன் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அங்க ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்து பேசுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ரோகிணியோட அம்மாவுமே வேற வழி இல்லாம ரோகிணிக்கு கால் பண்ணி கிறிஸ்டோட ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களை பத்தி சொல்றாங்க. இது கேட்டோன்னு அவங்களுமே, சரி விடுங்க, நாளைக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நானே நேரா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு டைரக்டா கிறிஸ்ட காலையிலே போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் கூட்டிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா இங்க ஊருக்கு ஒரு சின்ன வேலையா வந்த ஜீவாவுமே இங்க கேஷுவலா கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுமே இங்க ரோகிணி ஒரு பையனோட போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இது, ரோகிணி ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா, இந்த சின்ன பையனுக்கு ரோகிணிக்கு என்ன சம்மதம் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கும் சரி ரோகிணியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டா ரோகிணியை ஃபாலோ பண்றாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா ஒரு ஸ்கூலுக்கு போறதை கவனிச்சுட்டு அந்த விஷயத்த ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியுமே கிறிஸ்ட ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியில கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி போயிட்டு அவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அந்த செக்யூரிட்டி இங்க ஜீவாவே மிரண்டு போற மாதிரி, அது வேற யாரும் கிடையாது, அவங்க கிறிஸ்டோட அவங்க அம்மா, சொல்ல போனா அவங்க பையனை கொண்டு வந்து விட வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க ஜீவா கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட ஜீவாக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, ரோகிணிக்கு அப்ப குழந்தை இருக்கா, 5-6 வயசுக்கு மேல ஒரு குழந்தையே இருக்கு, ஆனா இப்ப மனோஜோட கல்யாணம் 1 வருஷம் தான் ஆச்சு, இதுவே பயங்கரமான தில்லுமுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஜீவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை பத்தி எப்படியாவது நம்ம முத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ட்டு டைரக்டா முத்துக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, முத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாங்க. உடனே இது ஜீவாவோட குரலை கேட்ட முத்துமே, ஓகே மேடம், நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்து சொல்றாங்க. ஆனா ஜீவாவுமே, இல்ல முத்து, எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்காம நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத வச்சுதான் எதா இருந்தாலும் நான் ஓப்பனா பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஜீவாவும் முத்து கிட்ட பேசுறாங்க. அப்பதான் இங்க முத்து இருந்துகிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு ஏதோ பையன் இருக்கானா, உங்க பையன் வந்து இந்த மாதிரி இங்க நம்ம ஊர்ல தான் படிச்சுட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே முத்து கேட்கறாங்க. ஆனா ஜீவாவுமே, இங்க பாருங்க முத்து, நீங்க சந்தேகப்படுறதெல்லாம் உண்மைதான், ஆனா அது எனக்கு பையன் கிடையாது, ரோகிணிக்கு பையன் இருக்கான், ரோகிணியோட பையன் பேர் கிறிஷ் அப்படின்ற மாதிரி இங்க அவங்க ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஜீவா சொல்றீங்க, இந்த மாதிரி ரோகிணிக்கு பையன் இருக்கானா, ரோகிணி பையன் பேர் தான் கிருஷா, அப்ப கிருஷா உங்களுக்கு பிறக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப ஜீவாவுமே, இங்க பாருங்க முத்து, உங்க அண்ணன் கூட நான் வாழ்ந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நாங்க குழந்தை பத்துக்கிற அளவுக்குலாம் தயாரெல்லாம் கிடையாது, அப்பவே இந்த விஷயங்களை பத்திலாம் நாங்க யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் அந்த விஷயத்துக்கு நாங்க எதுவுமே பிளான் பண்ணல அப்படின்ற மாதிரியும் தெளிவா சொல்லிடுறாங்க. ஆனா நான் ரோகிணிய இந்த மாதிரி கிருஷ்ண கூட்டிட்டு போறதை நான் பார்த்தேன், அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த செக்யூரிட்டி போய் விசாரிச்சு பார்த்தேன், அவங்களுமே அந்த பையனோட அம்மா தான் இவங்க அப்படிங்கறத ரொம்பவே கிளியர் கட்டா சொல்றாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அந்த போட்டோ வச்சுட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாம அந்த ஸ்கூல்ல இருக்கிற செக்யூரிட்டி போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை டைரக்டா எங்க முத்துக்கு அனுப்புறாங்க. அப்போ முத்துவுமே இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி வந்து அந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே தான் தெரியுது, ஆமாங்க
ஆமாங்க இதான் அந்த பையனோட அம்மா அப்படிங்கறத அந்த செக்யூரிட்டியும் சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு வந்த ஜீவாவுமே, என்ன முத்து விசாரிச்சிட்டீங்களா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க அண்ணனோட ஒய்ஃப் எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஜரி பண்றவன்ட்டு, இப்ப இத பத்தி நீங்க தான் வீட்ல போய் பேசிக்கணும், சீக்கிரம் போய் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, அப்பதான் என்ன பழிவாங்கின ரோகிணிக்கு நான் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுமே இங்க ரோகிணியை பழிவாங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க.